ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி வீடியோவில் காஞ்சிபுரம் மாவட்டம் தாமல் கிராமத்தில் அமைந்திருக்கிற ஸ்ரீ தாமோதர பெருமாள் கோயிலை தான் பார்க்க போகிறோம். ஸ்ரீ தாமோதர பெருமாள் கோயில் கிருஷ்ணருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோயிலாகும். இந்த கோயில் கிழக்கு நோக்கி ராஜகோபுரம் இல்லாமல் அமைந்திருக்கு. இந்த கோயிலோட சிறப்புகளை பற்றி இந்த கோயில் ஐயர் சொல்ல கேட்போம். வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். தாமோதர பெருமாள் திருமாலழகி தாயார். பெருமாள் இங்கே 1000 வருஷமாக இருக்கார். 1000 வருஷத்துக்கு முன்னே மத்வர்கள் பூஜை பண்ண கோவில் இது. மத்வர்களால் பூஜை பண்ண முடியாத சமயத்தில் ஒரு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இந்த ஊரையும் இந்த கோவிலையும் வைஷ்ணவர்களுக்கு தானமாக கொடுத்துட்டாங்க. அதனால் இந்த ஊர் பேர் தான மல்லபுரம், தாமல்னு மருகி போயிருக்கு. அதே மாதிரி பெருமாளுக்கு இடுப்பில் தழும்பு இருக்குது. தாமம்னா கயிறு, உதரம்னா வயிறு. கிருஷ்ணாவதார காலத்தில் யசோதை உரலில் கட்டி போட்ட தழும்பை யசோதை பார்த்து அனுபவித்த மாதிரி இந்த ஊரில் மத்தர்கள் பார்த்துருக்காங்க. அதே மாதிரி மூலவர் பெருமாளுக்கு இடுப்பில் தழும்பி இருக்குது. அர்ச்சகானாங்க ஏகாந்தமாக தான் செவிக்க முடியும். அதுவும் கும்பாபிஷேக காலத்தில் முதல் நாள் ராத்திரி பிம்ப சுத்தி பண்ணும்போது செவிக்க முடியும். கண்ணன்ற நாளில் காலில் விசேஷம். வீட்டில் குழந்தை இல்லாதவங்க குழந்தை சத்தமும் குழந்தையினோட குலுசு சத்தமும் கேட்டால் குலுசு வாங்கி போகிறேன் பெருமாள்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும். அது மாதிரி பிரார்த்தனை பண்ணுறவங்க பிரதி மாதம் ரோகிணி நட்சத்திரம் அன்னைக்கு கிருத்திகைக்கு மறுநாள் ரோகிணி அன்னைக்கு அர்ச்சனை பண்ணி அவள் வல்ல நைவேத்தியம் பண்ணி உத்தரவு வந்ததுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் 1 வயசு குழந்தைக்கு வாங்குற மாதிரி கொலுசு வாங்கி சாத்துறது விசேஷம். அதே மாதிரி மற்ற கோவிலெல்லாம் மரகதவல்லி, சௌந்தரியவல்லி, சுதாவல்லின்னு இருப்பாள். இந்த கோவிலில் திருமால் அழகி தாயார். பெருமாளே அழகுன்னு செவிக்கிறோம். பெருமாளுக்கு அழகியாம் தாயார் பேர் மாத்திரமில்லை, தாயாரும் அழகாக இருப்பாள். தாயாருக்கு வீட்டில் கல்யாணம் ஆகாதவங்க விரலி மஞ்சள் மாலை கட்டி உலர்ந்த திராட்சை பண்ணி பிரதி வெள்ளிக்கிழமை 3 வெள்ளிக்கிழமை தொடர்ந்து வந்தால் வீட்டில் கல்யாணம் கூடி வரும். இந்த கோயிலில் உள்ள சன்னதிகள்னு பார்த்தா கருடாழ்வார் சன்னதி, ஸ்ரீ திருமாலழகி தாயார் சன்னதி, ஸ்ரீ தாமோதர பெருமாள் சன்னதி, ஆண்டாள் சன்னதி, ஆழ்வார்களின் சன்னதி, குமுதவல்லி, திருக்கட்சி நம்பி, ராமானுஜர், வேதாந்த தேசிகர் மற்றும் ஆஞ்சநேயர் சன்னதி இந்த கோயிலில் காணலாம். இந்த கோயிலில் நடைபெறுகிற திருவிழாக்கள் பார்த்தா சித்திரை மாதத்தில் கோடை திருமஞ்சனம், வைகாசி மாதத்தில் வசந்த உற்சவம், ஆடி மாதத்தில் தாயாருக்கு திருவிளக்கு பூஜை, ஆவணியில் பவித்ர உற்சவம், புரட்டாசியில் தாமோதர பெருமாளுக்கு திருமலை திருப்பதி வெங்கடேச பெருமாளை போன்று அலங்காரம், தீபாவளி அன்று பக்த அனுமனுக்கு லட்சார்ச்சனை, மார்கழியில் ஆண்டாளுக்கு போகி உற்சவம், தை மாதத்தில் திருமாலழகி லட்சார்ச்சனை, மாசியில் மாசிமகம், பங்குனியில் பங்குனி உத்திர திருக்கல்யாண உற்சவம் ஆகியவற்றை சிறப்பாக இந்த கோயிலில் நடைபெறுது.
இந்த கோயிலை நீங்கள் விசிட் பண்ணணுன்னு நினச்சா இந்த கோயிலோட லொக்கேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க காஞ்சி டெம்பிள் சிட்டி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.